புண்ணியத்தின் அளவீடு குறித்த வீடியோவோட இது செகண்ட் பார்ட். அதில் பெரும்பாலும் சொல்லிட்டோம். இதில் இன்னும் கொஞ்சம் இருக்கிறத சொல்ல போகிறோம். அதாவது 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடங்கிற ஜாதக ரீதியான திரிகோண ஸ்தானத்தை பற்றி சொல்லிட்டோம். பூர்வ ஜென்மத்தை பற்றிலாம் சொன்னோம். ஒருத்தரோட பிள்ளையோட நிலையை வைத்து பெற்றோருடைய புண்ணியத்தை அளவீடு செய்து கொள்ளலாம்ங்கிறது இது. பிள்ளையோட நிலையை வைத்து அப்படின்னா என்ன நிலை? குழந்தைக்காக இவங்க மனசு வருத்தப்படுறாங்க, கவலையாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, ஏக்கமாக இருக்கிறாங்கன்னாக்கா அதெல்லாம் பாவமாக இருக்கிறது. புத்திர பாக்கியமே இல்லைன்னா என்ன பண்ணலாம்? ஒன்றும் தப்பு இல்லை. புத்திர பாக்கியமே இல்லைன்னா ரிஷிகள்லாம் கூட புத்திர பாக்கியம் இல்லைன்னாக்கா தவம் இருந்து மார்க்கண்டையனெல்லாம் பெற்றார். அதுபோல் வேண்டி வேண்டி கர்மா கரைச்சி குழந்தை பெற்றுக்கணும். எத்தனை வருஷம் ஆனாலும் இல்லாத பட்சத்தில் தத்து எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா ஆன்மீகத்தில் ஈடுபட்டு தெய்வத்துக்கு சேவை செய்யணும், ஞானம் அடையணும். ஞானம் அடைஞ்சாக்கா வாரிசே தேவையில்லை. அதுவும் இல்லை, என்ன பண்ணலாம்? காமராஜர் மாதிரியும் அப்துல் கலாம் மாதிரியும் பொது சேவை செய்யணும், மக்களுக்காக வாழணும், அல்லது மகேசனுக்காக வாழணும். மக்களுக்கும் மகேசனுக்கும் வாழ்ந்தாக்கா புத்திர பாக்கியம் தேவையே இல்லை. இல்லாத பட்சத்தில் அது தேவைப்படும். ஆக இந்த 5ஆம் இடத்தை வச்சு ஒருத்தருடைய பாவ புண்ணியத்தை முடிவு பண்ணுறோம். அது புண்ணியஸ்தானமே தான் புத்திரஸ்தானமாக இருக்கிறது. குழந்தை சரியாக படிக்கலைன்னு, குழந்தைக்கு ஆரோக்கியம் இல்லைன்னு, அல்லது 2 ஆணாக இருக்குன்னு, அல்லது 2 பெண்ணாக இருக்குதுன்னு, அல்லது அடங்காத குழந்தையாக இருக்குதுன்னு, அல்லது நல்ல குழந்தை தான் ஆனால் அந்த குழந்தைக்கு சரியாக வாழ்க்கை அமையலைன்னு, இப்படிலாம் வருத்தப்படுறது எல்லாமே பூர்வ ஜென்ம பாவத்தின் அடையாளமாகும். எல்லா மனுஷனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. அந்த வருத்தங்கள்லாம் பரிபூர்ணமாக திருப்தியாக பட்டுக்கிறதில்ல, பெருமைப்பட்டுக்கிறது உண்டு. அவன் நல்லா படிக்க வச்சுட்டு அவன் ஓஹோன்னு சம்பாதிக்கிறான், அவன் ஆஹான்னு இருக்கிறான், எல்லாம் நம்ம பெருமைப்பட்டுக்கலாம். ஆனால் சுகித்து இருக்கிறாங்களா என்பது தான் நமக்கு பார்க்க வேண்டியது. இது 5ஆம் இடத்தை வச்சு நம்ம சொல்கிறோம். அடுத்ததாக இந்த ஜென்மத்தில் லக்னம்ங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ராசிங்கிறது அவங்களோட மனசை காட்டும், லக்னங்கிறது அவங்களோட இயற்கை சுபாவத்தை காட்டும். இயற்கை ஒன்று, மனம் ஒன்று. நான் நினச்சா ஒன்று கொண்டுடுவேன்லாம், ஆனால் நினைக்கணுமே. ஸோ நினப்பு அப்படிங்கிற ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த நினப்பு பேர் ராசின்னு பேர். சந்திரன் நிற்கிற இடத்த ராசின்னு சொல்லுவோம். லக்னம் செயலுன்னு அர்த்தம், அல்லது நடக்க போகிறதுன்னு அர்த்தம். ஆக லக்னத்தை தான் விதின்னு சொல்கிறோம். அந்த லக்னம் எவ்வளவு எவ்வளவு பவித்திரமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவன் பவித்திரமானவன் அர்த்தம். எவ்வளவுக்கு எவ்வளவு பாவகிரக தொடர்பு ஏற்படுகிறதோ, அசுத்தமாகிறதோ, அவ்வளவுக்கு அளவு அவன் சரியில்லைன்னு அர்த்தம். இதை சொல்லுவாங்க. அது இயற்கையான ஒரு சுபாவத்தை காட்டிடும். சுபாவங்கிறது என்னன்னா, ஒரு கேரக்டருக்கு முன்னோடி மழை வருதுன்னா மேகம் கருக்குது பார்த்தீங்களா? மேகம் கருத்தா என்ன ஆகும்? மழை வரப்போகுதுன்னு தெரியும். அப்போ இந்த ஆட்டிடியூடு உள்ளவனுக்கு கேரக்டர் இது தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆட்டிடியூடு வேறு, கேரக்டர் வேறு. ஆட்டிடியூடோட உச்சம்தான் கேரக்டர் ஆகுது. ஆக ஒருத்தரோட சுபாவத்துக்கு இதுதான் காரணம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சுபாவத்துக்கு பாவகிரக சுபகிரக காரணமாக இருக்கிறது. அவருக்கு வாழ்க்கையை மாற்றிக்கணும் அப்படின்னாக்கா எண்ணங்களை மாற்றிக்கும் போது வாழ்க்கை மாறும். இந்த சுபாவம் இந்த கையை ஞாபகம் வச்சுக்கணும். அவருடைய எண்ணம், மனசுன்னு சொல்கிறீங்களா, எண்ணம், சொல், செயல், நடை, உடை, பாவனை, இதுதான் 5. சொல், செயல், நடை, உடை, பாவனை. இந்த 5லும் பாவ புண்ணியங்களை தெளிவுபடுத்திடும். இந்த 5ம்
அவங்களோட சுபாவத்தை காட்டி கொடுத்துரும். சுபாவத்தோட ஆதாரமே இந்த 5 தான். ஒருத்தரோட நட, உட, பாவனை, சொல்லு, செயல், இந்த 5மே அவனை நல்லவனா கெட்டவனான்னு காட்டி கொடுத்துரும். இந்த 5ம் சேர்ந்த ஒரு பிடிமானம் பேர் சுபாவம்னு பேர். இந்த சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரியான அவங்களோட கேரக்டர் ஃபார்ம் ஆகும். கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பலனை அனுபவிப்பாங்க, வாழ்க்கை அமையும். இங்கிலீஷில் சொல்லுவாங்க, சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட் சேஞ்ச் யுவர் லைஃப்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்லுவாங்க, அவன் சுபாவமே சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க. குணநலன். ஆக லக்னத்தை வச்சு இப்போ அவன் வாழற வாழ்க்கையை நான் ஜோசியர் ரீதியாக மற்றவர்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னாக்கா, அவனோட நட, உட, பாவனை, சொல்லு, செயல் எப்படி இருக்குது, பவித்திரமாக இருக்குதா, நல்லா இருக்குதா அப்படின்னா அவன் நல்லவன்னு எடுத்துக்கணும். அவன் கஷ்டப்படுறான், சௌபாக்கியம் இல்லாமல் இருக்கிறான், புத்திரபாக்கியம் இல்லாமல் இருக்கிறான், அதை வச்சு அவனுடைய பாவின்னு அவனை முடிவு பண்ணக்கூடாது. அது முந்திய காலம். இப்போது பாவம்னு ஒரு சொல்லு இருக்குது, பாவின்னு ஒரு சொல்லு இருக்குது. பாவம்னா என்னன்னா இப்போ செஞ்சதுன்னு அர்த்தம், பாவின்னா இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். இவ்வளோதான் விஷயம். இப்போ பாருங்கள், ஒரு ரோட்டில் போகிறோம், ஒரு விபத்து நடந்து போகுது. அந்த ஆள் குத்து உயரம் கொலை உயரமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவரை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. அதை நம்ம பார்க்குறோம். பார்க்கும்போது என்ன சொல்லுவோம், அச்சோ பாவம் அவனுக்கு விபத்து நடந்துச்சுன்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் பாருங்கள், அவன் மேலே நம்ம பரிதாபப்படுற மாதிரியே ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். என்ன வார்த்தை அது? பாவம். அதாவது முந்தியப்போ அவன் பாவம் செஞ்சுருக்கான்றதை நம்ம வாயாலே சொல்லிடுறோம். நம்மளா விருப்பப்பட்டு சொல்ல, நம்ம ஆத்மா சொல்ல வச்சிருது. ஆத்மாவுக்கு எல்லாம் தெரியுதில்ல. அதனால் எப்போ செய்த பாவத்தோட பிரதிபலன் தான் இப்போ நடந்த விபத்துன்னு அர்த்தமாக இருக்கிறது. புரியுதுங்களா? ஆனால் கண் எதிர ஒரு ஆளை போட்டு சினிமாவில் காட்டுற மாதிரி வில்லத்தனமாக ஒருத்தனை போட்டு அடின்னு அடிக்கிறான்னு வச்சிங்களேன், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனை என்ன சொல்லுவீங்க? அடிக்கிறவன் பாவி, அடி வாங்குறவன் பாவம். அடிக்கிறவன் பாவி, அடி வாங்குறவன் பாவம். புரிஞ்சு போச்சா? பாவிங்கிறது பாவங்கிறது என்னன்னு. இதுதான் இந்த ஜென்மத்தோட சமாச்சாரம். இந்த ஜென்மத்தில் நீங்கள் ஒரு ஆளை பார்க்கும்போது அவனோட நட, உட, பாவனை, சொல்லு, செயலில் பிறருக்கு தீங்கு விளைவிக்கின்ற மாதிரி இருக்கிறது அப்படின்னா அவனை பாவியாக நீங்கள் கருதலாம். ஆனால் அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கானா பாவம்னு நீங்கள் அவனுக்கு உதவலாம்னு அர்த்தம். பாவப்பட்டவனுக்கு உதவுங்க, பாவிகளுக்கு உதவாதீர்கள். 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடத்தை வச்சு நம்ம விளக்கத்தோடு உங்களுக்கு 2 வீடியோவாக உங்களுக்கு போட்டு தெளிவாக ஒருத்தரோட பாவ புண்ணியத்தோட அளவை, அடையாளத்தை கணக்கிட்டு சொல்லியிருக்கிறோம், கணித்து சொல்லியிருக்கிறோம், விளக்கமாக சொல்லியிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.